Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட் லாங்குவேஜோட இன்ட்ரோடக்ஷன், அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 1. 9th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 1 செட் லாங்குவேஜோட இன்ட்ரோடக்ஷன். In our daily life we often deal with collection of objects like books, stamps, coins, etc. நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டு தான் இருக்கும், like books, stamps, coins, etc. Set language is a mathematical way of representing a collection of objects. Set language ன்றது என்னன்னா mathematical way of representing a collection of object. ஒரு collection of object represent பண்றதுக்கு mathematically யூஸ் பண்ற வே தான் வந்து set language. Suppose இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, சோ நம்ம அவங்களை எப்படி ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ன்னு ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல, சோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Let us look at the following pictures. What do they represent? இந்த ரெண்டு இமேஜ பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கொஞ்சம் யோசிங்க. கிரேப்ஸ், ஆப்பிள், பனானா. சோ இது எல்லாத்தையும் நம்ம காமனா என்னன்னு சொல்லலாம், ஃப்ரூட்ஸ்னு சொல்லலாமா? அதே மாதிரி இங்க டிவி, ஃபேன், அயன் பாக்ஸ், பல்ப்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், வீட்ல தான் யூஸ் பண்ணுவோம். சோ ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், ஓகேவா? சோ இதெல்லாம் காமனா நம்ம சொல்ற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட்னு சொல்லலாம். அந்த செட்குள்ள இதெல்லாம் வந்து வந்துரும், அடங்கிடும்னு சொல்வோம்ல, அந்த மாதிரி. இப்போ ஃப்ரூட்ஸ்னு சொன்னா அதுக்குள்ள கிரேப்ஸ், ஆப்பிள் அண்ட் பனானா இன்க்ளூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்னு சொல்லும்போது அதுக்குள்ள டிவி, ஃபேன், அயன் பாக்ஸ், பல்ப் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிடும். அதான் இங்க சொல்லிருக்காங்க. Here figure 1.1 represents a collections of fruits. அங்க வந்து நம்ம fruits தான பார்த்தோம். Next and figure 1.2 represent a collection of household items. வீட்ல யூஸ் பண்ற things எல்லாமே பார்த்தோம். You observe in these cases our attention turns from one individual object to a collection of objects based on their characteristics. Any such collection is called a set. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃப்ரூட்னு கன்சிடர் பண்ணோம், ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ்னு தெரியும். இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்ல யூஸ் பண்ற திங்ஸ் நமக்கு தெரியும். சோ வந்து நம்ம அது ஹவுஸ் ஹோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த திங்ஸோட இல்ல ஆப்ஜெக்ட்ஸோட பண்பு நலன்களை வச்சுதான் நம்ம வந்து ஒரு கலெக்ஷனை உருவாக்குறோம். அந்த கலெக்ஷனை வந்து செட்னு சொல்றாங்க, ஓகேவா? இப்போ செட்னா என்னன்னு பார்க்கலாம். A set is a well defined collection of objects. A set is a well defined collection of objects. Well defined collection of objects means that given a specific object, it must be possible for us to decide whether the object is an element of the given collection or not. இப்போ நம்ம கிட்ட ஒரு செட் கொடுத்துறாங்க, இந்த இமேஜ் மாதிரினே வச்சுக்கோங்களேன். சோ அது செட்டா இல்லையான்னு வந்து நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சப்போஸ் வந்து இந்த இமேஜ்க்குள்ள டிவியை இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது வந்து ஒரு செட் ஆக முடியுமா? ஏன்னா நம்மளால அது வந்து ஃப்ரூட்னு சொல்ல முடியாது, ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்னு சொல்ல முடியாது. சோ வந்து அது செட் கிடையாது. சோ அதான் சொல்றாங்க, கிவன் கலெக்ஷனை நம்மளால செட்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The objects of a set are called its members or elements. இந்த செட்குள்ள இருக்கிற fruits or household things நம்ம என்னன்னு சொல்லலாமா? members or elements னு சொல்லலாம். செட்குள்ள இருக்க object or things நம்ம என்னன்னு சொல்லலாம்? elements or members, ஓகேவா? For example, the collection of all books in a district central library. இது செட். எப்படி செட்னா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரியில என்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் கேட்டா லைப்ரரியனே நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்போ வந்து நமக்கு அந்த ஃபுல் புக்ஸோட கலெக்ஷன்ஸ் கிடைச்சிடும். அது செட் தானே. அதே மாதிரி the collection of all colors in a rainbow. rainbowல டோட்டலா 7 கலர்ஸ் இருக்கு. சோ வந்து நீங்க ஈஸியா வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம். சோ இதுவும் செட். நெக்ஸ்ட் the collection of prime numbers. prime numbersனா என்னது? அந்த நம்பர் வந்து 2 நம்பர்ஸால தான் டிவைசபிள் ஆகும். ஒன்னு நம்பர் 1 ஆலயும் அப்புறம் அதோட நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 எடுத்தேன்னா 2 வந்து எந்த நம்பரால டிவைசபிள் ஆகும்? 1 டேபிள் அண்ட் 2 டேபிளால தான் டிவைசபிள் ஆகும். அதே மாதிரி 3 எடுத்தோம்னா 3 வந்து 1 டேபிள் அண்ட் 3 டேபிள். 4 எடுத்தோம்னா 4 வந்து 1 2 அண்ட் 4. சோ இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்ல. சோ இதுவுமே வந்து செட். பிரைம் நம்பருமே என்னது? செட். அதே மாதிரி செட் வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கேக்குறேன். சோ என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸை நீங்க வந்து கலெக்ட் பண்ணி சொல்வீங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி சொல்வீங்க. அப்ப வந்து அது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும்ல. உங்களுக்கு விஜய், உங்களுக்கு அஜித், அந்த மாதிரி என்ன டிஃபர் ஆகும்ல. சோ அது மாதிரி கலெக்ஷனை நம்ம செட்னு சொல்ல முடியாது, அது செட் கிடையாது. இது மாதிரி வவல்ஸ். வவல்ஸ்னா என்ன சொல்வீங்க? நான் ஒரு பர்சன் கிட்ட கேக்குறேன், இன்னொரு பர்சன் கிட்ட கேக்குறேன். வவல்ஸ்னா என்ன சொல்வாங்க? AEIOU. ரெண்டு பர்சனும் சேம் ஆன்சர் தான் சொல்வாங்க. சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நம்ம செட்னு சொல்வோம். மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கோங்க, குவான்டிட்டியை பேஸ் பண்ணி வரது எல்லாமே செட்டா இருக்கும், குவாலிட்டியை பேஸ் பண்ணி வர எல்லாமே வந்து செட் கிடையாது. குவாலிட்டி மீன்ஸ் குட், பேட், ஃபேவரட், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அது வந்து குவாலிட்டி. ஏன்னா குட் பர்சன்ஸ் யார், இந்த கிளாஸ்ல யார் வந்து குட் ஃப்ரெண்ட், உனக்கு யார் குட் ஃப்ரெண்ட்னு கேட்டோம்னா பர்சன் டு பர்சன் டிஃபரா தான் சொல்லுவாங்க. சோ அது வந்து செட் கிடையாது. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து எத்தனை பேர் ஹைட்டா இருக்காங்க, எத்தனை பேர் ஷார்ட்டா இருக்காங்க, இதெல்லாம் நம்ம கேட்கும்போது ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க இது செட், ஓகேவா? கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளால அந்த செட்டை கிரியேட் பண்ண முடியும். பர்சன் டு பர்சன் அது டிஃபர் ஆகாம இருக்கும் அப்படின்னா அது செட். பர்சன் டு பர்சன் அது டிஃபர் ஆகுதுன்னா அது செட் கிடையாது, ஓகேவா? அந்த செட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், எப்படி எழுதுவோன்றத நோட்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. A set is usually denoted by capital letters of the
இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் A B P Q X Y எக்ஸெட்ரா நம்ம அதை டினோட் பண்ணிக்க போறோம். இப்போ நான் சொன்னேன்ல கிளாஸ்ல எத்தனை பேர் டாலா இருக்காங்க, சோ அந்த மாதிரி வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து பெருசா எழுதாம அதை வந்து நம்ம ஒரு ஆல்பபெட்டா டினோட் பண்ண போறோம். A B C அந்த மாதிரி உங்க இஷ்டம் தான், எப்படி வேணா டினோட் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, கன்சிடர் தி செட் A equal to, அந்த செட்டை நான் A ன்னு எடுத்துர்க்கேன். ஓகேவா? சோ வந்து எந்த ஆல்பபெட்ஸ் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் the elements of a set is written within curly bracket. நம்ம செலக்ட் பண்றோம்ல அந்த elements or members நம்ம curly bracket குள்ள தான் எழுதணும். பாருங்க இங்க A equal to set bracket 2, 3, 5, 7. சோ இந்த bracket குள்ள தான் எழுதணும். சோ அத தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் if x is an element of a set A or x belongs to A, we write x belongs to A. So இப்போ நம்ம எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம்ல, சோ அது வந்து A குள்ள இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து x belongs to A ன்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இங்க இந்த A ன்ற செட் குள்ள 2 ன்ற எலிமெண்ட் இருக்குல, சோ இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி டினோட் பண்ணலாம்? 2 belongs to A ன்னு டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, 5 is an element of A, we write 5 belongs to A. 5 வந்து A ன்ற செட் குள்ள இருக்கா? இருக்கு. சோ A ன்ற செட் குள்ள 5 இருக்கு. சோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 5 belongs to A ன்னு எழுதலாம். Next, if x is not an element of a set A or x does not belongs to A, அந்த element வந்து A குள்ள இல்ல அப்படினா நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா x does not belongs to A. இங்க பாருங்க 6 is not an element of A. என்ன சொல்றாங்கன்னா 6 வந்து செட் A குள்ள இல்ல அப்படினு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம அதை எப்படி எழுதலாம்? 6 does not belongs to A. ஓகேவா? செட்ட நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆல்பபெட்ல டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த செட்டை வந்து நம்ம கர்லி பிராக்கெட்ல தான் எழுத போறோம். சப்போஸ் அந்த எலிமெண்ட் வந்து A குள்ள இருந்துச்சுன்னா அது belongs to ன்னு சொல்லுவோம். அந்த எலிமெண்ட் வந்து A குள்ள இல்லனா does not belongs to ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a set. அந்த செட்டை 3 வேல வந்து நம்ம வந்து எழுதலாம். சோ அது எப்படி எழுதலாம்ன்றத பார்க்கலாம். The collection of odd numbers can be described in many ways. என்ன சொல்றாங்க? collection of odd numbers. odd numbersனா என்னது? 1 3 5 7 இது எல்லாமே தான் odd numbers. அத நம்ம 3 வேல எழுதலாம் அப்படி சொல்றாங்க. என்னென்ன வேன்னு பார்க்கலாமா? The set of odd numbers is a fine description, we understand it well. அது வந்து description, அதாவது words மாதிரி எழுதுறாங்க. The set of odd numbers. next வேல என்ன எழுதிருக்காங்க? It can be written as odd numbers. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 3 5 னு சொல்லிட்டு ஒரு set bracketல அதாவது curly bracketல போட்டு எழுதிட்டாங்க. next also it can be said as the collection of all numbers x where x is an odd numbers. collection of all numbers வந்து x வந்து odd number அப்படினு சொல்லிட்டு 3 waysல நமக்கு சொல்லிருக்காங்க. next descriptive form என்னன்னு பார்க்கலாம். in descriptive form a set is described in words. descriptive னா எப்படி இருக்கும்னா அந்த செட் வந்து sentence formatல இருக்கும். descriptive means sentence or words னு ஞாபகம் வச்சுக்கோங்க. for example the set of all vowels in English alphabets. vowels னு சொல்லிட்டு சென்டென்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து descriptive. next the set of whole numbers. நம்பர்ஸ்லாம் தெரியல, அது வந்து வேர்ட்ஸா சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல கொடுத்தால் இது descriptive, வேர்ட்ஸ்ல இருந்தால் descriptive. ஓகேவா? next is set builder form or rule form. in set builder form all the elements are described by a rule. ஒரு ரூல் வெச்சு கொடுத்திருப்பாங்க. அந்த set builder formல வெச்சு நம்ம தான் வந்து செட்டையே வந்து பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். செட்டையே நம்ம தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஆர் ரூல் மாதிரி இருந்துச்சுன்னா அது set builder form. அந்த set builder formல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் நம்ம வந்து such that னு சொல்லலாம். set builder form எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு ரூல் ஆர் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த set builder formல இந்த சிம்பிள்லாம் இருக்கும். அந்த சிம்பிளோட நேம் வந்து such that. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் a equal to set of all x such that x is a vowel in English alphabets. previous சென்டென்ஸ்க்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? descriptive formல எப்படி கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல? சோ இதுதான் இதோட டிஃபரன்ஸ். descriptive formல எல்லாமே வேர்ட்ஸா கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து ஒரு கண்டிஷன் ஆர் ரூல் மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் b equal to set of all x such that x is a whole number. x வந்து whole number ஆ இருக்கும் அப்படினு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஃபார்மேட், ஒரு ரூல் மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் roster form or tabular form. roster form or tabular form, a set can be described by listing all the elements of the set. அந்த செட் குள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்றது வந்து roster form. for example a equal to ae iou ன்னு செட் பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க. ae iou னா என்னது? vowels. சோ டைரக்ட்டா அந்த எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். டைரக்ட்டா கர்லி பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள நம்ம எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும்னா அது roster form. ஓகேவா? நெக்ஸ்ட் b equal to set of 0, 1, 2, 3. ஓகேவா? சோ வந்து ஹோல் நம்பர்ஸோட நம்பர்ஸ் எடுத்து டைரக்ட்டா எடுத்து எழுதிட்டாங்க. சோ இங்க வந்து 3 dots போட்டுருக்கோம் பாத்தீங்களா? 3 dots in the example 2 is called ellipse. It indicates that the pattern of the listed elements continues in the same manner. சோ வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். 3, 4, 5 ன்னு போயிட்டே இருக்கும் அப்படினு மீன் பண்றது இந்த dots. இத வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து and so on னு யூஸ் பண்ணுவோம். அப்படினா ஒண்ணும் இல்ல, அந்த நம்பர்ஸ் வந்து இதே பேட்டர்ன்ல தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படினு தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோல எக்சர்சைஸ் 1.1 ஓட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.